வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது. ஓபிஎஸ்ஸிற்கு அடித்த அதிர்ஷ்டம். அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் ஏற்பட்ட மோதலின் காரணமாக, அடிதடி காரணமாக அதிமுக ஒன்றிணைவதை தவிர வேறு வழியே இல்லை என்பது இதன் மூலமாக மீண்டும் மக்கள் மத்தியில் நிரூபணமாகிவிட்டது. ஓபிஎஸ் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அதிமுகவில் அவர் இல்லை என்றால் வெற்றியடையவே முடியாதா என்று எடப்பாடியின் சில முக்கியமான ஆதரவாளர்கள் தெரிவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டும் பொழுது முதலாவது ஆளாக ஓபிஎஸ் அவர்களது பெயரில்தான் உத்தரவை பிறப்பித்தார் ஜெயலலிதா அவர்கள். காரணம், உண்மையான விசுவாசி, நம்பிக்கைக்குரியவர் என்ற காரணத்தினால் ஒரு முறை அல்ல 3 முறை முதல்வராக தேர்வு செய்யப்பட்டவர் அதிமுகவில். அது மட்டுமல்ல, அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் தவறு செய்த காரணத்தினால் அவரை கட்சியிலிருந்து நீக்கியிருந்தால் மக்களும் தொண்டர்களும் கோபமடைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லாமல் அவசரமாக அதிமுகவின் செயற்குழுவை கூட்டி தன்னை தானே பொதுச்செயலாளராக அறிவித்து கொண்டதை தட்டி கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததன் காரணமாக ஓபிஎஸ் அவர்கள் திமுகவின் பி டீமாக செயல்படுகிறார் என்று கூறியதை எந்த விதத்தில் நியாயப்படுத்த முடியும் என்பதுதான் இங்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக பார்க்கப்பட்டது. அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, வேஷ்டி அறைந்த கரையை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒட்டுமொத்தமாக நீதிமன்றத்தில் பணம் இருக்கின்ற தைரியத்தில் எடப்பாடி வழக்குகளை தொடர்ந்தார். ஆனால் மக்களை விலைக்கு வாங்க முடியுமா? அதிமுக கடந்த 10 தேர்தல்களில் தொடர் தோல்வி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுவெளியில் பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது பெரும் அளவு கூட்டம் இல்லாமல் அவமானப்பட்ட நிகழ்வுகளையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த வரிசையில் செயற்குழு கூட்டத்திற்கு முன்பாக நடத்தப்பட்ட கள ஆய்வு கூட்டத்திலும் எடப்பாடியின் பேச்சை கூட மதிக்காமல் கள ஆய்வு கூட்டத்தில் மோதல்களும் நடைபெற்றது. இதற்கு அதிமுக தலைமை வெட்ட வெளியில் இருக்கிறது என்பது மக்கள் மத்தியிலும் தெரிவித்துவிட்டது. இந்த சம்பவங்களே அதிமுகவில் தலைமைக்கு சரியானவர் ஓபிஎஸ் அவர்கள்தான். அவர் இல்லாமல் அதிமுக மீண்டும் புத்துணர்ச்சி பெறாது என்பது மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் கேள்வி கேட்கும் வகையில் அமைந்துவிட்டது. செயற்குழு கூட்டம் வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த செயற்குழு கூட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் கலந்து கொள்வார் என்றும், அதில் அவருக்கு மிக முக்கியமான பதவி கொடுக்கப்படும் என்றும், அதுவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக பார்க்கப்படும் என்றும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பதவி எடப்பாடியின் பதவியாக இருக்கலாமா, பொதுச்செயலாளர் பதவியாக இருக்கலாமா என்பதை பொறுமையாக இருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.